இன்றைக்கு நாமக்கல் நகரில் நாமக்கல் மக்கள் தேசத்தின் பக்கம் நிற்கின்றோம், நம்மளுடைய மோடியின் பக்கத்தில் நிற்கின்றோம், நம்மளுடைய ராணுவத்தின் பக்கத்தில் நிற்கின்றோம் என்ற ஒரு மிகப்பெரிய பேரணியை நாம் உலகத்திற்கு எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நாமக்கல் பூமி தேசத்தின் பூமி. ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கூட நாட்டில் இருக்கிற அனைத்து மூலைகளுக்கும் பிரயாணம் செய்திருப்பார்கள். ஒவ்வொருவரும் இங்க இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து கூட தேசம் முழுவதும் இன்றைக்கு தேசம் முழுவதும் அவர்கள் செல்வதோடு மட்டுமில்லாமல் தேசியத்தையும் தெய்வீகத்தினுடைய பூமி நாமக்கல் பூமி. அந்த நாமக்கல் பூமியில இன்றைக்கு ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்முடைய முப்படைகளினுடைய படைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பேரணியை நாம் நடத்தி காட்டியிருக்கிறோம். நாம் நாமக்கல் மக்கள் தேசியத்தின் பக்கம் என்பதை எடுத்து காட்டியிருக்கிறோம். சகோதரர்களே, 2014க்கு முன்னாடி இந்த நாட்டில் தீவிரவாதம் தலை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது. தீவிரவாதிகளை ஒடுக்கியது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். எந்த ஒரு ஆபரேஷனாக இருக்கட்டும், புல்வாமா தாக்குதலுக்கு நாம் அங்கு சென்று பதிலடி கொடுத்தோம். அதே போலதான் பஹல்காம் நடந்த தாக்குதலுக்கு நம்மளுடைய மண்ணிலிருந்து நாம் அங்கு செல்லாமலேயே நம்மளுடைய தொழில்நுட்பத்தை நம்மளுடைய ராணுவ தளவாடங்கள் முன்னாடி எல்லாம் இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய்க்கு மேல நாம் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருந்த இடத்திலிருந்து இந்தியா மண்ணில இருந்து துல்லியமாக கணித்து பயங்கரவாதிகள் முகாம்களை, பாகிஸ்தானில் இருந்த பயங்கரவாதிகள் முகாம்களை நேரடியாக அங்கு தகர்த்தியது நம்மளுடைய ராணுவம், நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். சகோதரர்களே, தீவிரவாதத்தை எந்த விதத்திலும் ஆதரிக்க முடியாது. தீவிரவாதம் எந்த உருவத்தில் இருந்தாலும் கூட வேரோடு வெட்டி சாய்க்கப்படும் என்பதை உலகத்திற்கு நிரூபித்து காட்டியிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நேற்றைக்கு நம்முடைய தேசத்தினுடைய எல்லையில ராஜஸ்தான்ல பிகானேர்ல பாகிஸ்தானுக்குடைய எல்லையில போய் அங்க உரையாற்றினார். அங்க போய் நம்மளுடைய ராணுவ வீரர்களுக்கு நன்றி சொன்னார். நன்றி சொல்லுவதோடு மட்டுமில்லாமல் இனி பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு இருந்தா அது ஆக்கிரமிப்பு காஷ்மீரினுடைய பேச்சுவார்த்தையாக மட்டும்தான் இருக்க முடியுமே ஒழிய வேற எந்த பேச்சுவார்த்தையும் இருக்க முடியாது என்ற மிகவும் தெளிவாக உலக நாடுகளுக்கு எடுத்து சொல்லி இருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். சகோதரர்களே, இன்றைக்கு இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது, மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற தேசமாக இருக்கிறது. உள்கட்டமைப்பை நாம் வளர்த்து இருக்கின்றோம். அதே போல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கட்டமைப்பை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். நான் சொன்ன ஏற்கனவே ராணுவ தளவாடங்கள் நாம் இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம் 2014க்கு முன்னாடி. இன்றைக்கு ராணுவ தளவாடங்களை நாம் பயன்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் நாம் ஏற்றுமதியும் செய்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, ஆத்ம நிர்பர் பாரதத்தின் கீழே ராணுவ தளவாடங்கள் மட்டுமல்ல, ரயில்களையும் கூட நாம் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு ஸ்பேஸ்ல உலகத்திலேயே அதிகமான உலக முன்னணி நாடாக இருக்கிறது நம்முடைய பாரத தேசம். 5வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டிருக்கின்ற நாடு நம்முடைய பாரத தேசம். இன்றைக்கு நாம் 2047 100வது சுதந்திர நாடு கொண்டாடும் பொழுது இந்தியா நாடு உலகத்துல முன்னணி நாடாக, முதன்மை நாடாக, வல்லரசு நாடாக இருப்பதற்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். நாம் அந்த பாதையில சென்று கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய ஒற்றுமை ஆபரேஷன் சிந்தூர்ல நாம் வெற்றி பெற்ற வெற்றியை இன்றைக்கு இந்தியா முழுவதும், தேசம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய நாமக்கல்லையும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். வருகிற நாட்கள் முழுவதும் இன்னும் கிராமம் கூட ஊர் ஊராக மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த வெற்றி இந்தியா தேசத்தினுடைய வெற்றி. இந்தியா கிட்ட இனி யாரும், நம்முடைய பாரத தேசத்துக்கிட்ட இனி யாரு கூட வாளாட்ட முடியாது. அது பாகிஸ்தான் ஆகட்டும், வேற யாராகட்டும், அவர்களுடைய வாளை ஒட்ட நறுக்கப்படும் என்பது நாம் உலகத்திற்கு எடுத்துக்காட்டி இருக்கின்றோம். சகோதர சகோதரிகளே,